இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்தா மட்டும்தான் அது அதிதீவிரமான மாந்திரிக பிரச்சனையாக வரும் அப்படிங்கிற ஏதாவது அட்வைஸ் கொடுக்க முடியுமா மக்களுக்கு? இதுக்கு சிம்பிளாக முதல்ல வீட்டில் வந்து நம்மளுக்கு கிரகங்களால் இல்லை நம்மளோட பர்த்வேஸ்னால நம்மளுக்கு டைமிங் சரியில்லைனாக்கா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்கும். அது என்ன சரி பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இறைவன் கொள்கை பண்ணணும். ஓகே, கோயிலுக்கு போக முடியல, கோயிலுக்கு போகவே பிடிக்கலன்னா அப்படி நினைக்கக்கூடாது. கம்பல்சரி கோயிலுக்கு போகணும். அப்படி இல்லை, அவங்க என்ன பண்ணணும்னா நவகிரகம் வழிபாடு பண்ணணும். இது சுத்தமாகவே போக பிடிக்கல, வீட்லேயே ஒரு விளக்கு போட்டு காலையில் ஷார்ப்பாக 5 மணிக்கு எழுந்திரிங்க, ப்ரே பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க. எது பிடிக்குதோ, எனக்கு எது தெய்வமும் பிடிக்கல, பெத்தவங்கள நினை, புரியுதுங்களா? உங்களோட மூதாதையர்கள் நினச்சிக்கிட்டு ஒரு விளக்கு போட்டு நிம்மதியாக ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. அதுக்கப்புறம் உங்களோட வேலைகள் தொடங்குங்க. அதுவே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். கண்டிப்பா. இது பண்ண முடியலமா அப்படின்னா அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாள் எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறது, இல்லை தேங்காய் சுற்றி போடுறது, இல்லை முட்டையை சுற்றி போடுறது, இது பழக்கப்படுத்தி வச்சுக்கலாம். இது பண்ணாங்கன்னா கன்ஃபார்மாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து 100% வெளியே வரலாம். ஓகே, உப்பு போட்டு வீட்டை சுத்தம் பண்ணணும். தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு வீட்டை வந்து துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். உப்பால் வந்து பாக்டீரியாஸ் அழியும், அதே மாதிரி நம்மளுக்கு நெகட்டிவ் டிவேஜ் போக பாசிட்டிவாக இருக்கும்.